இது தோழர்கள் உரிமையாக என் மீது கோவப்படுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படித்தான் நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். பேசினது யார்? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். அவர் தான். அவர்கிட்ட இந்த மாதிரி லியோனி சொன்னார்ல, அந்த கருத்து சொல்கிறாங்க. திமுக தரப்பில் இப்படி சொல்கிறாங்க, வைகோ கிட்ட இருந்து வேறு என்னடா எதிர்பார்ப்ப அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எங்கள் கிட்டே இருக்கிற வருத்தத்தை சொன்னதுக்கே திமுக காரங்க தாங்க முடியலன்னா நிறைய பேர் போய் அமைச்சர் பதவியில் உட்காண்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரில. எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சுங்க, அப்படி ஒரு 4 சீட்டு கொடுத்தாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுன்னு சொன்னதே அவங்களுக்கு கோபம் வருது. இந்த கோபத்தை உரிமையாக என் மீது அவங்க கோவப்படுறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். தோழர்கள் இந்த மாதிரி உரிமையாக கோவப்படுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் அப்படி ஒரு முடிவு எதுவும் இப்போ எடுக்கலை. அவர்களுக்கு இந்த சொல்லையே தாங்கிக்க கொள்ள முடியாத கொஞ்சம் கோபம் ஏற்படுகிறது சொன்னால், மற்றவர்கள் அதிக இடங்களை பெற்றவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தவாறே தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் சேர்ந்து விட்டார்களே. அப்படிப்பட்ட எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லையே. அது சகோதரர்கள் கோபப்பட்டாலும் அது உரிமையோடு அவர்கள் கொள்ளுகிற கோபம் என்று நான் எடுத்துக்கொள்வேன்.